ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சில ஃப்ரூட்ஸு ப்ளஸ் அதில் என்னென்ன அமிலங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கலாம். ஆப்பிள் அப்படின்றது மாலிக் அமிலம். ஒரு மாலுக்கு போனீங்க அப்படின்னா ஆப்பிள்ஸ் அதெல்லாம் வாங்கிட்டு வருவீங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து எலுமிச்சை அப்படின்றது சிட்ரிக் அமிலம். இது நம்மளுக்கு நார்மலாகவே தெரியும். திராட்சை அப்படின்றது டார்டாரிக் அமிலம். திராட்சை கொத்தில் டார்டாராக ஒவ்வொன்றா பிரிப்போம் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. தக்காளி ஆக்சாலிக் அமிலம். தக்காளி ஆக்சாலி, அது ரைமிங்காக இருக்கும், ஈஸியாக இருக்கும். வினிகர் அப்படின்றது அசிட்டிக் அமிலம். ஓகேங்களா, வினிகர்ன்றது என்ன அப்படின்னா அசிட்டிக் அமிலம். தயிர் அப்படின்றது லாக்டிக் அமிலம். அதாவது நல்லா தெரிஞ்சதெல்லாம் நான் விட்டுருப்பேன். நார்மலாக இருக்கிறதுக்கு மட்டும் க்ளூ கொடுக்காம மற்ற டஃப்பாக இருக்கிறதுக்கு மட்டும் கொடுப்பேன். ஆரஞ்சு அப்படின்றது அஸ்கார்பிக் அமிலம். வரும். ஸோ அதை வச்சு என்ன பண்ணிடலாம், ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து தேநீர் டானிக் அமிலம். அதாவது டெய்லியும் காலைல டானிக் குடிக்கிற மாதிரி தேநீரை நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம், குடிச்சிட்ருக்கோம் அப்படின்ற மாதிரி. வயிற்றில் சுரக்கும் அமிலம் அப்படின்றது ஹைட்ரோக்ளோரிக் அமிலம். ஓகேவா. நெக்ஸ்ட் எறும்பு மற்றும் தேனியில் இருக்கக்கூடிய அமிலம் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபார்மிக் அமிலம். ஓகேங்களா. ஸோ இந்த அமிலங்கள்லேருந்து கொஷின்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம். மோஸ்ட்லி அமிலம் காரம் அப்படின்றதுல அதிகமான கொஷின்ஸ் வந்து வரும். ஸோ இதை நல்லா ஒன் டைம் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. நம்ம டெலகிராம் சேனலில் இந்த பிக் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.